ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு எப்பாடா ஒரு வழியாக பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வராங்களான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊசி பட்டாசு பார்க்குற வேலை இருக்கே, மன்னிப்பு கேட்டாதான்னு சொன்னாங்க. ஓகே, மன்னிப்பு கேட்டாச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவ என் காலை கழுவணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏமா ஆடலாமா, ஓவர் ஆடக்கூடாதம்மா, ஏன்னா வேலை இருக்கிறவன் நம்ம சக்தி யாராலும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலை இருந்துட்டு மன்னிப்பு கேட்க சொன்னீங்க, மன்னிப்பு கேட்டாச்சு. வேணா நானும் மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் என் பொண்டாட்டி நீங்கள் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தக்கூடாது, அவளை அவமானப்பட விட மாட்டேன் ஒருபோதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்துதாம்மா வச்சுக்கிறோம். என்னதான் இருந்தாலும் எவ்வளோ கோவம் இருந்தாலும் கண்டிப்பாக இறங்க விடக்கூடாது, அவமானப்படவும் விடக்கூடாதுப்பா. வேற லெவல்ப்பா, வரே வா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேலையாக ஸ்மூத்தாக சமாதானம் போனவரே சந்தோஷப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சக்தியும் வேலைன்னு போய் ரூமில் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அட்வைஸ் மேலேயே மாறி பொழிகிறாங்க. சரி இருந்துட்டு போதுப்பா, நான் பண்ணது உனக்கு தப்பாக இருக்கா, பரவாயில்ல விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேனு வந்து விஷயத்த சொல்கிறாங்க, விடு, உன் லைஃபும் என் லைஃபும் சேர்ந்து பாதிக்கப்படக்கூடாது, நீ பண்ணதெல்லாம் பெரிய விஷயம், மன்னிப்பு கேட்கறதுலாம் பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. அதுவும் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கவங்கள மன்னிப்பு கேட்கறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இதை புரிஞ்சுக்கிற ஒவ்வொரு ஆணுமே கண்டிப்பாக தன் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக அதை நம்புவோம். நம்ம உலக நியதியப்பா, இதை மாற்ற யாராலும் முடியாதப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேர்னு அட்வைஸ் மேலேயே பொழிஞ்சாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஊசி பட்டாசுக்கு ஐயோ மறுபடியும் மாறிவிட்டானே என் மாமா மாறிவிட்டானே அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, என் பையனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டே நீ நினைக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு சக்திகிட்ட உரண்டை இழுக்கிறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க, நான் எதையுமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வில்லாதியாக மாற்றலான்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஏதோ பண்ணுங்க. இன்னொரு பக்கம் வேலை நான் சாப்பிட கூப்பிட்டா சக்தி சாப்பிட வரலையான்னு லுக்கு விட்றாங்க. ஓகே